படம் காட்டுகிறார் சுமந்திரன். கிழித்து தொங்கவிட்ட சிவாஜிலிங்கம். ஜாலில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்கிறார் மாவட்ட அரசாங்க அதிபர். கட்டுநாயக்கவில் திடீரென்று மூடப்பட்ட தொழிற்சாலை. 2000 ஊழியர்களுக்கு நேர்ந்த அவல நிலை. நீங்க போகிறது தட்டுப்பாடு. உப்பு இறக்குமதி. தவறிழைக்கும் யாழ் மாநகர சபை. பொதுமக்கள் கண்டனம். யாழ் நல்லூர் ஆலய சூழலில் முளைத்த அசைவ உணவகம். வடக்கில் தமிழரின் காணிகள் சுபிகரிப்பு. அமைச்சர் பிமல் வெளியிட்டுள்ள தகவல். முள்ளிவாய்க்காலில் பிரம்டன் மேயருக்காக காட்சிப்படுத்தப்பட்ட பதாகை. சிவிகே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் காட்டும் படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவையே அவர்கள்தான் தமிழரசு கட்சியில் சேர்த்துவிட்டவர்கள் போல் உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டு சிவிகே சிவஞானம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளராகவும் சுமந்திரன் 2010ஆம் ஆண்டு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சி 5000 ரூபாய் காசுக்கு சாராய போத்தல்களை பறக்கவிட்டதென்று கூறி கருத்து தெரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் தலைமையில் நேற்று 10:30 மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை வலியுறுத்தினார். மேலும் ஒப்பந்தக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேலைகளின் முன்னேற்றத்தை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து அரசாங்க அதிபர் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படவுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்துள்ளதோடு வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பிலும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் நேரடியான களத்தரசிப்பிலும் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன், பிரதம கணக்காய்வாளர் கிருபாகரன், பிரதம பொறியியலாளர் திருக்குமார், உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி, நிர்வாக உத்தியோகத்தர் சத்தியமூர்த்தி மற்றும் உத்தியோகத்தர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் நீண்ட காலமாக ஆடை ஏற்றுமதியாளராக செயற்பட்டு வந்த ஆடை உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று திடீரென மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலை நேற்று முதல் செயற்பாடுகளை கால வரையறையின்றி முடக்கியுள்ளதால் சுமார் 2000 ஊழியர்கள் தங்கள் வேலை நிச்சயமற்ற நிலையில் காணப்படுகின்றனர். 1978 முதல் செயற்பட்டு வரும் இந்த தொழிற்சாலை ஒரு பிரிட்டிஷ் முதலீட்டு திட்டமாகும். இது முதன்மையாக லண்டனுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஆடைகளை உற்பத்தி செய்கிறது. தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படுவதற்கு முன்னர் எந்த முன்னறிவிப்பும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் திடீரென்று மூடப்பட்டது குறித்து தங்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். தொழிற்சாலை நிர்வாகத்தால் அதன் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணத்தில் இலங்கையின் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிறுவனத்தைச் சேர்ந்த பொறுப்பான அதிகாரிகள் யாரும் அந்த இடத்தில் இல்லை என்பதை பாதுகாப்பு பணியாளர்கள் உறுதி செய்துள்ளதோடு இது பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கிடையில் மேலும் கவலைகளை அதிகரித்துள்ளது. இந்நிலைமை குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் இன்னும் உத்தியோகபூர்வ அறிக்கைகளை வெளியிடவில்லை. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று இரவு இலங்கைக்கு வரவுள்ளதாக வர்த்தக மற்றும் வணிக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். 3050 மெட்ரிக் டன் உப்பு இன்று இரவு நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இருப்பில் தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மாதாந்திர உப்பு தேவை 15000 மெட்ரிக் டன் ஆகும். மேலும் ஆண்டு தேவை 1,80,000 மெட்ரிக் டன் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபை தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முறைகேடான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்து ஊடகங்களூடாக செய்திகள் வெளிவந்த போதும் அவற்றை சீர் செய்யாமல் அதே தவறுகளை தொடர்ந்து இழைத்த வண்ணம் இருக்கின்றனர். வீதியில் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்லுதல், கல்லுண்டாய் பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்தல், மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்கள் உரிய முறைப்படி செயற்படாமை உள்ளிட்ட மேலும் பல முறைகேடான செயற்பாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் மாநகர சபை மீது முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்று யாழ்ப்பாண நகர பகுதிகளில் சேகரித்த கழிவுப் பொருட்களை உளவு இயந்திரத்தில் எடுத்துச் செல்லும் போது உரிய முறையை பின்பற்றமாயை அவதானிக்க முடிந்தது. உளவு இயந்திரத்தின் பெட்டிக்குள் கழிவுப் பொருட்களை ஏற்றிய பின்னர் அவற்றை மூடாமல் திறந்த வண்ணம்
கழிவுப் பொருட்கள் சேமிக்கும் இடத்துக்கு கொண்டு செல்வதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பொழுது பொலித்தீன் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் காற்றில் பறந்து வீதிகளில் பரவுவதை அவதானிக்க முடிந்தது. அந்த உளவு இயந்திரத்துக்கு இலக்கத்தகடும் காணப்படவில்லை. மாநகர சபையின் கழிவகற்றும் பல வாகனங்களானது இவ்வாறு இலக்கத்தகடு இல்லாமல் பயணிக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் 450க்கும் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்துள்ளனர். குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபையின் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் இன்று கையளிக்கப்பட்டது. இதன்பொழுது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வீரன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றனர். குறித்த மகஜரின் பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், நல்லூர் பிரதேச செயலாளர், இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கும் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் 769 வழித்தடை சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்துரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் நடத்திய வீதி மறியல் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்துக்கு வருமாறு கோரி சாரதிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இறுதியாக காவல்துறையினர் தலையிட்டு வழமை போன்று சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்தல் உள்ளிட்ட எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து கொழும்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டார். அத்துடன் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடல் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சொலபத்த தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் தோல்வி உறுதியாகிவிட்டது. ஒருபுறம் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலைதூக்கியுள்ள நிலையில் மறுபுறம் உப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கள்வர்கள் என விமர்சித்த எமது உறுப்பினர்களிடம் பேரம் பேசி அவர்களின் ஆதரவோடு சபைகளை நிறுவுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதிகாரத்துக்காக எதையும் செய்யும் சம்பிரதாயபூர்வ அரசியலில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் உள்ள காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என சபையின் முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் காணிகளை சுவீகரித்து அவற்றை வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு இல்லை என அவர் குறிப்பிட்டார். கரையோர பகுதிகளில் உள்ள காணிகளை சுவீகரிப்பது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் உடன் மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைத்தார். மேற்படி வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பெறப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க மக்களுக்குரிய காணிகளை சுவீகரிப்பதற்குரிய எவ்வொரு தேவைப்பாடும் அரசாங்கத்துக்கு கிடையாது. வடக்கில் எமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். வடக்கு மக்களும் எமது பக்கம் உள்ளனர். எனவே அங்குள்ள மக்களின் காணியை பறித்து வேறு நபர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு எமக்கு கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை நிறுவியதற்காக பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முல்லைத்தீவின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஒரு பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பதாகை தற்போது முல்லைத்தீவு காவல்துறையால் அகற்றப்பட்டுள்ளது. அண்மையில் ஒன்றாரியோவின் பிரம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமைக்கு இலங்கை அரசாங்கம் உட்பட அரசியல்வாதிகளும் தங்களின் கடுமையான ஆட்சேபனைகளை வெளியிட்டனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமை முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக அதன் பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது.